ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு கூட்டு தொழில் கொடுக்கும் அமைப்பு. ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை கொண்டு தொழில் நிர்ணயம் செய்கிறோம். ஆனால் 10க்கும் 10ஆம் இடமான 7ஆம் இடத்தை கொண்டு கூட்டு தொழிலை கணக்கிட வேண்டும். 7ஆம் இடம் பலம் பெற்று காணப்பட்டால்தான் கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும், ஏற்றபடி இருக்கும். ஒருவர் கூட்டுத் தொழில் ஈடுபடும் போது கூட்டாளி ஜாதகம் பலம் பெற்று இருக்கிறதா என்பதை கணக்கிட்ட பிறகே கூட்டுத் தொழிலில் ஈடுபட வேண்டும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் மறைவி பெற்றால் கூட்டுத் தொழில் வளர்ச்சியோ முன்னேற்றமோ ஏற்படுவதில்லை. கூட்டுத் தொழில் குறுகிய காலத்தில் நசவு ஏற்பட்டு தொழிலை தொடர முடியாத நிலை ஏற்படும். ஒருவர் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் கூட்டுத் தொழில் நற்பலன் கொடுக்கும், ஏற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். சந்திரன் 7இல் இருப்பின் கூட்டுத் தொழில் நன்றாக இருக்காது. கூட்டாளிகள் உடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும். கூட்டாளிகளுக்குள் பிரிவு, இடமாற்றம், தொழில் மாற்றம் ஆகியவை உண்டாகியபடி இருக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் காணப்பட்டால் கூட்டாளிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திடீர் திட்டம் திட்டுவார்கள், அவசரப்பட்டு முடிவு எடுப்பார்கள். அதனால் தொழில் தோல்வி உண்டாகியபடி இருக்கும். புதன் 7ஆம் இடத்தில் இருந்தால் கூட்டுத் தொழில் அற்புதமாக இருக்கும். தொழிலில் மேலும் மேலும் உயர்வும் வளர்ச்சியும் பெறும். இதுவே கூட்டுத் தொழில் கொடுக்கும் அமைப்பு ஆகும். நன்றி நண்பர்களே.